الكبرى مع اليهود وهم يفرون من المسلمين ويقول الشجرة والصخر يا مسلم تعال وراء يهود نقتله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாத்தை உன்னதமான மார்க்கமாக, உயர்வான மார்க்கமாக உலகத்திலே படைத்து இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை தன்னுடைய அருள்மறை குர்ஆன் மூலமாக ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி பேசப்பட்டதை காட்டிலும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்டதை காட்டிலும், அல்லது முன் சென்ற ஆயிரக்கணக்கான சமூகங்கள் அவர்களை பற்றியெல்லாம் பேசப்பட்டதை காட்டிலும் குர்ஆனிலே மிக அதிகமாக பேசப்பட்டிருப்பது பனு இஸ்ரவேலர்களை பற்றி, யூதர்களை பற்றி. அவ்வளவு அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சூறாவிலும் 114 அத்தியாயத்திலும் பெரும்பாலும் அத்தியாயங்களிலே இந்த பனு இஸ்ரவேலர்களை பற்றி, யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசாத அத்தியாயமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பல்வேறு வசனங்களிலே, பல்வேறு அத்தியாயங்களிலே, பல்வேறு சூறாக்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூதர்களை பற்றி பேசுகின்றான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திலே அப்படி என்ன இந்த யூதர்களுக்கு முக்கியத்துவம் வந்துவிட்டது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினருக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள் அளவுக்கு யூதர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டதை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் குர்ஆனிலே. யூதர்கள் வழிகட்ட விதத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றான். அவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்கள், நபிமார்களை கொலை செய்தார்கள், நபிமார்களை பொய்ப்பித்தார்கள், நபிமார்கள் நிராகரித்தார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் விலாவாரியாக சொல்லி காட்டுகின்றான். ஏன் அவர்களுக்கென்று ஸ்பெஷலாக அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி நிராகரித்தார்கள், அவர்களுக்கென்று ஸ்பெஷலாக அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அசிங்கப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள் என்ற இவருடைய வரலாறுகள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதற்கு காரணம் என்னவென்றால் சகோதரர்களே, ஒட்டுமொத்த குர்ஆனுக்கும் முன்னிலை சஹாபாக்கள், உலக முஸ்லிம்கள், பின்புதான் உலக மக்கள் எல்லோருக்கும் சொல்லப்பட்ட செய்தி அது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பதை பார்க்கும் பொழுது குர்ஆனுடைய முன்னிலை செகண்ட் பெர்சன் மூமின்கள் தான். அந்த மூமின்களை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக வழிகாட்டினான். இப்படி சகோதரர்களே, மூமின்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வழிகாட்டுவதற்காண்டி அருளப்பட்ட குர்ஆன், இந்த குர்ஆனில் அதிகமான இடத்தை ஆக்கிரமித்திருப்பது யார் என்று பார்த்தால் யூதர்கள், பனு இஸ்ரவேலர்கள். காரணம் என்னவென்றால் சகோதரர்களே, இந்த பனு இஸ்ரவேலர் என்பவர்கள் கியாமத் நாள் வரையில் இந்த யூதர்கள் உலகத்தில் இருப்பார்கள். இந்த யூதர்கள் கியாமத் நாள் வரையில் இவர்களுடைய அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் இவர்களுடைய போக்கிரித்தனங்களையும் இந்த யூதர்களுடைய நன்றிகெட்டத்தனத்தையும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத எல்லா விதமான கெட்ட புத்திகளையும் கொண்ட இந்த யூதர்களை உலகத்தில் உள்ள மக்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது, முஸ்லீம்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. அந்த முஸ்லீம்கள், உலகத்தில் உள்ள மற்ற மக்கள் இந்த யூதர்களை, கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய இந்த யூதர்களை எதிர்நோக்கும் பொழுது இவருடைய குணாதிசயங்களை தெரிந்து கொண்டால்தான், இவருடைய உண்மை சொரூபத்தை தெரிந்து கொண்டால்தான் இவர்களோடு எப்படிப்பட்ட நடைமுறையை கடைபிடிப்பது என்ற ஒரு நிலையை மேற்கொள்ள முடியும் என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்கள் எல்லோருக்கும் பொதுமறையாக வழங்கப்பட்ட அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும்பாலான பகுதிகளை யூதர்களுக்கு என்று அல்லாஹ் ஒதுக்கிவிட்டான். பெரும்பாலான யூதர்களை பற்றி பெரும்பாலான குர்ஆனிலே சொன்னான், பகுதியிலே சொன்னான். காரணம் என்ன? இந்த யூதருடைய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் அருமைக்குரியவர்களே, இந்த யூதர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது சூரத் ஆல இம்ரானிலே 111வது 12வது வசனத்திலே ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ். நம்மளை பார்த்து சொல்றான், மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இதுவரை வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே, இதுவரை உலகத்திற்கு வந்த சமுதாயங்களிலேயே முஸ்லிம்களே நீங்கள் தான் சிறந்த சமுதாயத்தினர்கள். ஏன் தெரியுமா? தாமுரூன பில் மஅரூஃப் தன்ஹௌன அனில் முன்கர், நீங்கள் நன்மை ஏவுகின்றீர்கள், தீமை தடுக்கின்றீர்கள். அதனால் இதுவரை வந்த சமுதாயங்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயத்தினர்கள். இது எல்லோருக்கும் நமக்கு தெரிந்த ஆயத்து, தெரிந்த விஷயம். பல நேரங்களில் இந்த வசனத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆயத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தை ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், லவ் ஆமன அஹ்லுல் கிதாப், இந்த வேதக்காரர்கள், இந்த யூதர்கள்
ஈமான் கொண்டிருப்பார்கள் ஆனால் லக்கான ஹைரலகும் அவர்கள் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும். அவர்களுக்கு அல்லாஹ் இயற்கையாக கொடுத்த அறிவு, இயற்கையாக கொடுத்த திறமை, இயற்கையாக கொடுத்த அவர்களுக்கு அந்த புராதனம் ட்ரெடிஷ்னல் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு சமுதாயம் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு இருந்த சீனியாரிட்டி, இதெல்லாம் இந்த கண்ணியத்தை எல்லாம் வைத்து லவ் ஆமன் அஹ்லுல் கிதாப் இந்த யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள் என்றால் லக்கான ஹைரலகும் அவர்களுக்கு எவ்வளோ ஹைராக இருந்திருக்கும், சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் மின்ஹுமுல் முஃமினூன அவர்களில் ஒரு சில பேர் தான் மூமின்களாக இருக்கிறார்கள். அக்ஸருஹுமுல் ஃபாசிகூன் பெரும்பாலானவர்கள் படுபாவிகளாகத்தான் இருக்கிறார்கள், பெரும்பாலானவர்கள் மோசமான பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் எச்சரித்து விட்டு மூமின்களாக நமக்கு சொல்கின்றான். மூமின்களே லை யதுர்ருக்கும் அதா லை யதுர்ருக்கும் இல்லா அதா. அவன் எவ்வளோ சூழ்ச்சி பண்ணுவான் அவங்களுக்கு எதிராக, எவ்வளோ அநியாயங்களை கட்டவிழ்த்து விடுவார்கள், என்னென்னமோ செய்வார்கள். லை யதுர்ருக்கும் அவர்களால் உங்களுக்கு இம்மி அளவு கூட அவரால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தி விட முடியாது அல்லாஹ் சொல்கின்றான். மூமின்களே நீங்க கவனமா இருங்க, உறுதியா இருங்க, அவர்களை பார்த்து பயப்படாதீங்க. இப்படி பரவி விட்டார்களே, எல்லா துறையும் ஆக்கிரமித்து விட்டார்களே என்று நீங்க பயந்துராதீங்க. லை எதிர்க்கும் அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இல்லா அதா சின்ன சின்ன கஷ்டங்களை தவிர, சின்ன சின்ன மன உளைச்சல்களை ஏற்படுத்துவார்கள், மன பாரத்தை ஏற்படுத்துவார்கள், ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவார்கள், மன கஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள், சின்ன சின்ன வேதனைகளை ஏற்படுத்துவார்கள். இதுதான் அவர்களால் செய்ய முடியுமே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை எப்படியாவது அழிக்கலாம் என்று உலகளாவிய அளவில் பெரிய அளவில் திட்டமிடுவார்கள். ஆனால் அவர்கள் திட்டம் வெற்றி பெறாது. துரிபத் அலைஹிம் தில்லா. ஏன் தெரியுமா? இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு பிறகு யூதர்களுடைய வரலாறை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய வசனம் எந்த அளவுக்கு இந்த யூதர்களுக்கு 100% ஒத்து போகிறது பாருங்கள். ரப்புல் ஆலமீனுடைய வேதம் எவ்வளவு உண்மைபூர்வமான ஆதாரப்பூர்வமான வேதம் என்பதை நாம் வரலாற்று நிகழ்வு மூலமாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்றான் துரிபத் அலைஹிம் தில்லா அவர்கள் மீது நிரந்தரமாக இழிவு சாட்டப்பட்டு விட்டது. ஐனமா ஃபிகிஃபு அவ எங்க போனாலும் அவர்களுக்கு இழிவுதான், அவர்களுக்கு கேவலம் தான். அது மட்டுமல்ல இல்லா பி ஹப்லி மினல்லாஹ் அவ் ஹப்லி மினன் நாஸ். ஏதோ மக்களா பார்த்து கொஞ்சம் அடைக்கலம் கொடுத்தாலே தவிர, அவர்களுக்கு மக்களாக பார்த்து அடைக்கலம் கொடுத்தாலே தவிர, அல்லது அல்லாஹ் அவர்கள் மீது இறக்கப்பட்டு ஏதோ கொஞ்சம் அடைக்கலம் கொடுத்தாலே தவிர, இல்லை என்றால் அவர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவர்களுக்கு இழிவுதான் என்று சொல்லிவிட்டு இன் யுகாத்திலூக்கும் இன் துகாத்திலூஹும் நீங்கள் அவர்களோடு போரிடுவீர்களானால் அவர்களுக்கு உங்களால் யுவல்லூக்குமுல் அதுபார் உங்களிடம் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள். அல்லாஹ் சொன்னா மூமின்கள்ட்ட நீங்கள் அவர்களிடம் யுகாத்திலூக்கும் உங்களோடு அவர்கள் போரிட வந்தால், உங்களோடு அவர்கள் சண்டையிட வந்தால் நிச்சயமாக யுவல்லூக்குமுல் அதுபார் அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள். சும்மலாயுன் சரூன் அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காது, எந்த விதமான உதவியும் கிடைக்காது. இதுதான் யூதர்களுக்கு உலகத்தில் ஏற்படும் நிலைமை. ஏனென்றால் அவர்கள் செய்த தீய வினைகளின் காரணமாக, அவருடைய கெட்ட செயல்களின் காரணமாக, அவருடைய குள்ளநரித்தனத்தின் காரணமாக, சூழ்ச்சியையே தங்களுடைய தொழிலாக கொண்டதின் காரணமாக, அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதையெல்லாம் தங்களுடைய முழு நேர ஊழியமாக அவர்கள் செய்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள். அதனால்தான் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அருமைக்குரியவர்களே, தற்போது பலஸ்தீனிலும் காசாவிலும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பார்ப்போம் எனால் இந்த ஆயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நேர் மாற்றமாக இருப்பதை நமக்கு தெரியலாம். நேர் மாற்றமாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான் அவர்கள் உங்களோடு போரிட்டால் யுவல்லூக்குமுல் அதுபார் உங்களை விட்டு புறமுதுகு காட்டி பிறண்டு ஓடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் நடப்பது நேர் மாற்றமாக. அவர்கள் போரிட்டு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள், நேற்று வரை 900 சில்லறை முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் பலஸ்தீனிலே கடந்த 15-20 நாட்களுக்குள். பெரும்பாலும் பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டவர்களே, பெரும்பாலும் பச்சிளம் குழந்தைகள். அவருடைய நோக்கம் என்ன? முஸ்லிம்களை கொல்வதல்ல, முஸ்லிம்களுடைய ஜெனரேஷனே கொல்ல வேண்டும். பச்சை குழந்தைகளை கொன்றால் தான் இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு இளைஞர்களாகி இவர்கள் தான் நாளைக்கு நமக்கு எதிராக வரப்போகிறார்கள் என்று குழந்தைகளை கொல்வதையே நோக்கமாக தொழிலாக கொண்டவர்கள் யூதர்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் உங்களோடு சண்டையிட்டால் புறமுதிட்டு ஓடுவார்கள் என்று கூறுகிறான். ஆனால் நடப்பதோ நேர் மாற்றமாக இருக்கின்ற சகோதரர்களே. என்ன காரணம்? இவர்கள் வரலாறு என்ன? இவர்களுக்கு என்று ஏதாவது தனி வரலாறு இருக்கிறதா என்று பார்ப்போம் எனால் இஸ்லாமிய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் 2 பிள்ளைகள். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூத்த பிள்ளை, இன்னொன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இளைய பிள்ளை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை சார்ந்த அரபு மக்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர்கள்.
இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பரம்பரையில் வந்தவர்கள் தான் யூதர்கள். சுருக்கமா சொல்வதா இருந்தால் அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பரம்பரையில் வந்த யூதர்கள் பல்வேறு நாடுகளிலே பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஒரு மூத்த சமுதாயம் என்று அவர்களை சொல்லலாம். ஒரு சீனியர் சிட்டிசன் அவர்கள், ஒரு மூத்த சமுதாயத்தினர்கள், ஒரு சீனியர் சிவிலைசேஷன், ஒரு சீனியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்ட யூதர்கள் அவர்களுடைய குணங்கள் அவருடைய செயல்பாடுகள் சரியாக இல்லாததினால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளானதினால் உலகத்தில் எங்கு போனாலும் சகோதரர்களே ஆரம்ப காலத்திலிருந்தே அவர்கள் வரலாறு பார்த்தா ரப்புல் ஆலமீன் சொல்றான் ஐனமா அவர்கள் நாடோடிகளாகத்தான் வாழ்வார்கள். எங்க போனால் நாடோடிகள் தான். 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் பரம்பரை வாய்ந்த ஒரு பாரம்பரியமான சமுதாயம் இன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 1948 வரைக்கும் 5000 ஆண்டு பழமையான ஒரு சமுதாயம் 1948 வரைக்கும் அவர்களுக்கு என்று ஒரு தனி நாடு கிடையாது, அவர்களுக்கு என்று ஒரு இருப்பிடம் கிடையாது. ஊர் ஊராக அவர்கள் நாடோடிகளாகத்தான் அலைந்து கொண்டிருந்தார்கள். அப்படி நாடோடிகளாக அலைந்த காலத்தில் தான் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான் துரிபத் அலைஹிம் தில்லா ஐனமா சுகிஃபு. அவர் நாடோடிகளாக எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அங்கே அவர்களுக்கு தான் இருந்தது, அங்கே கேவலம் தான் பட்டார்கள். எப்படி ரோமானியர்கள் கையால் பல்லாயிரம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வருவதற்கு முன்பாக ரோமானியர்கள் கையால் பல்லாயிரம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாக. அதற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வந்த பிறகு அல்லாஹ் மதீனாவிலே அவர்கள் அடைக்கலம் புகுந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பனு குரைதா, பனு கைனுகா, பனு நதீர் போன்ற கோத்திரத்தார்கள் அடைக்கலம் புகுந்தார்கள். அங்கும் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி ஒப்பந்தம் பண்ணி அவர் நல்ல முறையில் ரசூலுல்லாஹ் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. மதீனாவில் இந்த யூதர்களிடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அன்பா நடந்துக்கிட்டாங்க. இஸ்லாமிய ஆட்சி அமைந்தது பெருமானாருடைய தலைமையிலே. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தானா அடிச்சு துரத்திருக்கலாம். ஆனா யூதர்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்ல ரொம்ப காலமா இருக்கிறவங்க எங்க இருந்தோ வந்து குடியேறி இருக்காங்க, இங்க துரத்தினவங்க எங்க போவாங்க என்று இறக்கப்பட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் மதீனாவிலே. ஆனால் யூதர்கள் அங்கும் சும்மா இருக்கல, இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான சூழ்ச்சிகளும் செஞ்சாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுக்கு திட்டமிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்ட சஹாபாக்களை இழிவுபடுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்திலே பனு குரைதா மதீனாவை விட்டு துரத்தப்பட்டார்கள், பனு கைனுகா மதீனாவை விட்டு துரத்தப்பட்டார்கள், பனு நலீர் மதீனாவை விட்டு துரத்தப்பட்டார்கள். பிறகு ஹைபர் என்ற இடத்துல போய் அடைக்கலமானார்கள். அந்த ஹைபர் யுத்தத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அங்கிருந்து துரத்தப்பட்டார்கள். ஏன்? இவர்கள் உள்ளேயே இருந்து கொண்டு செய்த துரோகங்களின் காரணமாக. அடைக்கலம் கொடுத்திருப்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் கள்ள உறவு வைத்திருப்பது மக்கத்து குறைஷிகளோடு கள்ள உறவு. இங்கு தவறுகளை மக்கத்து குறைஷிகளுக்கு அனுப்புவது, மக்கத்து குறைஷிகள் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் மதீனாவின் மீதும் படையெடுத்து வரும் பொழுது இவர்கள் மக்கத்து குறைஷிகளுக்கு மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் சப்போர்ட் பண்ணுவது, தகுந்த நேரத்தில் கால வருவது, இது யூதர்களுடைய கைவந்த கலை. அதனால் அங்கிருந்து விரட்டப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டார்கள். முஸ்லிம்கள் மட்டுமே விரட்டினார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே விரட்டினார்கள். அதற்கு பிறகு உலகப் போரிலே, இரண்டாம் உலகப் போரிலே மிகப்பெரிய துரோகம் ஜெர்மனி செய்ததனால் ஹிட்லருடைய கோபத்திற்கு ஆளாகி அங்கும் லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள், லட்சக்கணக்கான யூதர்கள் விரட்டப்பட்டார்கள் ஊரை விட்டு. இப்படி சகோதரர்களே பண்டைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கென்று நிரந்தர தரிப்பிடம், நிரந்தர இருப்பிடம் இல்லாமல் ஊர் சுற்றி கொண்டே நாடோடிகளாக இருந்த யூதர்களுக்கு மத்தியிலே யூதர்கள் 2 பிரிவாக பிரிந்தார்கள். 2 பிரிவுகள் ஏற்பட்டன அவர்களுக்கு மத்தியிலே. ஒன்று செமஸ்டிக் ஜூஸ் என்று சொல்லக்கூடிய செமஸ்டிக் யூதர்கள். இந்த செமஸ்டிக் யூதர்கள் யார் என்றால், அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்திலிருந்து பரம்பரையாக யூதர்களாகவே இருப்பவர்கள். இவர்களிலே சில நல்லவர்கள் இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொன்னா மினல் முஃமினூன், அவர்களில் சில நல்லவர்களும் இருப்பார்கள், யூதர்களிலே சில நல்லவர்களும் இருப்பார்கள், ஈமான் கொண்ட மக்களும் இருப்பார்கள், உள்ளத்தலையில மனிதநேயத்தோடு இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை விளங்கி வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட நல்லவர்களும் அவர்களுக்கு உண்டு. யார்? இந்த செமஸ்டிக் ஜூஸ் என்று சொல்லக்கூடிய செமஸ்டிக் கிறிஸ்தவர்களிலே, செமஸ்டிக் யூதர்களிலே இன்னொரு யூதர் அஸ்கனஷி யூதர்கள். இந்த அஸ்கனஷி யூதர்கள் யார் என்றால், இவர்கள் பிற்காலத்திலே மத்திய தரைக்கடல் பகுதியிலே வாழ்ந்த கசாரியா, இப்பொழுது ஜார்ஜியா என்று சொல்லப்படுகின்றது, அந்த ஜார்ஜியா என்ற பகுதியில் கசாரியா என்று சொல்லப்பட்டது. அந்த கசாரியா பகுதியிலே வாழ்ந்த மக்கள், இந்த மக்கள் பிற்காலத்திலே இவர்கள் யூதர்களாக மதம் மாறுகிறார்கள். அப்படி யூதர்களாக இவர்கள் மதம் மாறியதன் விளைவு இவர்கள் அஸ்கனஷி யூதர்கள் என்று பெயர் பெறுகிறார்கள். இந்த யூதர்கள் தான் கொஞ்சம் உள்ளத்திலே கடுகளவு கூட ஈமான் கிடையாது, இறை நம்பிக்கையும் கிடையாது, இவருடைய உள்ளத்திலே கடுகளவு கூட அல்லாஹ்வுடைய பயமும் கிடையாது. அவர்கள் யாரை வணங்குகிறார்களோ அந்த பயமும் கிடையாது. ஒரு மனிதாபிமானம் கூட இவருடைய உள்ளத்தில் இருக்காது. முழுக்க மிருக குணத்தால் வார்க்கப்பட்டவர்கள் இந்த அஸ்கனஷி யூதர்கள். இந்த
யூதர்கள் தான் இன்று உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள். உலகம் வியாபித்திருப்பது இந்த அஸ்கனேஷ் யூதர்கள். இவர்கள் வியாபி சகோதரர்களே, இந்த யூதர்களை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் எந்த ஒரு முஸ்லிமும் எந்த நிலையிலும் ஒரு யூதனை உங்களால் தவிர்க்க முடியாது என்ற ஒரு நிலையை இந்த அஸ்கனேஷ் யூதர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். உலகத்தில் எல்லா முஸ்லிம்களும், நீங்கள் வசிப்பது தமிழ்நாடாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், கிராமங்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எந்த குக்கிராமத்தில் வசித்தாலும் சரி, எங்களுடைய ஒரு அஸ்கனேஷ் யூதனை தவிர்த்து உங்களால் வாழ முடியாது, வசிக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு எல்லா பகுதிகளிலும் வியாபித்து விட்டார்கள் இந்த அஸ்கனேஷ் யூதர்கள். எப்படி? தங்களுடைய ப்ராடக்ட்களால், தங்களுடைய தயாரிப்புகளால். இன்னைக்கு சகோதரர்களே, ஒரு கொக்கோ கோலாவையோ ஒரு பெப்சியோ தெரியாத முஸ்லீம் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வை தெரியாத முஸ்லீம் கூட இருப்பான், அல்லாஹ் ரசூலை தெரியாத முஸ்லீம் என்பவன் இருப்பான், மக்கா மதீனாவை தெரியாத முஸ்லீம் என்பவன் இருப்பான். ஆனால் கொக்கோ கோலா பெப்சியை தெரியாத முஸ்லீம் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இந்த கொக்கோ கோலா முஸ்லீம் யாருடைய தயாரிப்பு? இந்த அஸ்கனேஷ் யூதர்களுடைய தயாரிப்பு. அதே மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளைக்கு நீங்க 100 பொருட்கள் பயன்படுத்துவீர்கள், குறைந்தது அதுல 10-20 பொருட்கள் இந்த அஸ்கனேஷ் யூதர்களுடைய தயாரிப்பாக இருக்கும். குறைந்தது 10-20 பொருட்கள். இன்னைக்கு நெஸ்லே சாக்லேட் வாங்கி கொடுக்கிறோம், நெஸ்லே பால் பயன்படுத்துகின்றோம். அதே மாதிரி எத்தனை வகைகள். நீங்க செல்போன் யூஸ் பண்றீங்க, அந்த செல்போன் நோக்கியா செல்போன் அஸ்கனேஷ் யூதர்களுடையது, நெஸ்லே அஸ்கனேஷ் யூதர்களுடையது, கொக்கோ கோலா, கின்லே, அக்வாஃபினா போன்ற இந்த கம்பெனிகள் அனைத்தும் அஸ்கனேஷியா யூதர்களை சார்ந்தது. இப்படி மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களிலும் அதனுடைய தயாரிப்பிலே ஊடுருவி, நீ யாராக இருந்தாலும், உலகத்தின் எந்த மூலையாக இருந்தாலும் உன்னுடைய காசு எனக்கு வந்து சேர்ந்தாக வேண்டும் என்ற ஒரு திட்டமிட்டு செய்தார்கள். அந்த சூழ்ச்சியின் விளைவுதான் சகோதரர்களே, உலகம் முழுவதும் இந்த அஸ்கனேஷ் யூதர்கள் பரவிவிட்டார்கள். அருமைக்குரியவர்களே, சில அறிஞர்கள், உலகளாவிய பிரபலமான சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே எங்கெல்லாம் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை பற்றி சொல்கின்றானோ, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை பற்றி என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் சொன்னார்களோ, அந்த அத்தனை அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்தனை அடையாளங்களும், அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய யாஜூஜ் மாஜூஜுக்கு சொந்தமான அத்தனை அடையாளங்களும் இந்த அஸ்கனேஷ் யூதர்களுக்கு பொருந்துகின்றது. இவர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று பெரும்பாலான மக்கள் கருதுகின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த அஸ்கனேஷ் யூதர்கள் உலகம் முழுவதும் வியாபித்து விட்டார்கள். பொருளாதார ரீதியாக இன்றைக்கு மீடியாக்கள் 90% மீடியாக்கள் யூதர்கள் கையில, யூதர்கள் கையிலே, இந்த அஸ்கனேஷ் யூதர்கள் கையிலே. ஆட்சி அதிகாரத்திலே ஐநா சபையை உருவாக்கியது இவர்கள் தான். ஐநா சபை என்று சொல்கிறோம், நியாயம் பேசும், நியாயம் கிடைக்கும் என்று ஐநா சபையை உருவாக்கியதே இந்த அஸ்கனேஷ் யூதர்கள். இதே மாதிரி இலுமினேட் என்று சொல்லக்கூடிய தஜ்ஜாலை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கியவர்கள் இந்த அஸ்கனேஷ் யூதர்கள். இப்படி உலகம் முழுவதும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் எச்சரிக்கப்பட்ட யாஜூஜ் கூட்டம் என்பது இந்த அஸ்கனேஷ் யூதர்கள். அந்த அஸ்கனேஷ் யூதர்கள் தான் இன்று இஸ்ரேலை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாஹுவா இருக்கட்டும், இதற்கு முந்தையனான ஏரியல் ஷரோனாக இருக்கட்டும், அதற்கு முன்னாக இருந்த யஹூதா பராக்காக இருக்கட்டும், இஸ்ரேலை ஆளக்கூடிய அத்தனை ஆட்சியாளர்களும் இந்த அஸ்கனேஷியா யூதர்களை சார்ந்தவர்கள். இவர்கள் தான் சகோதரர்களே, பெரிய அளவிலே இவர்கள் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். 1890 இவர்கள் ஜியோனிசம் மூவ்மெண்ட் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். அஸ்கனேஷியா யூதர்கள் ஜியோனிசம் மூவ்மெண்ட் என்ற ஒரு மூவ்மெண்ட்டை ஆரம்பிக்கிறார்கள். இந்த மூவ்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. இதற்காக பெரிய திட்டமிட்டு 1897 ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன? யூதர்களுக்கு என்று ஒரு தனி நாடு வேண்டும். 5000 ஆண்டு பழமையான ஒரு சமுதாயம், 10,000 ஆண்டு பழமையான சமுதாயம். அல்லாஹ் அவர்களை சாட்டி விட்டார். ஐனமா சுகிஃபு துரிபத் அலைஹிமுதில்லா ஐனமா சுகிஃபு, அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் எங்கு போனாலும் அவர்கள் இழிவுதான் என்பது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. ஆனால் இந்த அஸ்கனேஷ் யூதர்கள் திட்டமிட்டார்கள் என்னவென்று, நாம் ஒரு யூத நாட்டை உருவாக்க வேண்டும், நமக்கென்று ஒரு அடைக்கலம் தரக்கூடிய நாடு வேண்டும். அதற்கு அவர்கள் பொருத்தமான நாடாக தேர்ந்தெடுத்தது பலஸ்தீன் பகுதியை. பலஸ்தீன் மக்கள் அப்பாவி மக்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அந்த மக்களுக்கு மத்தியிலே வட்டிக்கு விட்டார்கள். யூதருடைய கெட்ட வியாபாரமே சகோதரர்களே, கெட்ட குணமே வட்டிக்கு விடுவதுதான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மம், அதாவது கடன் கொடுப்பதை, கடன் கொடுத்து கடன் வாங்குவதை தர்மம் என்று அல்லாஹ் சிலாகித்தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தர்மம் என்றார்கள். ஆனால் அந்த தர்மத்தை கடன் கொடுப்பது என்ற ஒரு பொருளாதார உதவியை வட்டி என்ற வியாபாரத்தோடு ஆக்கி அதை ஒரு கமர்ஷியலாக மாற்றியது இந்த யூத சமுதாயம் தான். இவர்கள் பலஸ்தீனிலே குடியேறி அப்பாவி முஸ்லிம் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வட்டிக்கு விட்டார்கள். மக்கள் தெரியாமல், வட்டி என்பது தெரியாமல், அதை தெரிந்தோ இன்று நம்ம பல பேர் வட்டியில மாட்டிக்கிட்டு நல்லா தெரியும் ஹராம்னு சொல்லி இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? யூதருடைய அந்த கலாச்சாரம் நமக்கு மத்தியில் மிகைத்து விட்டதனால், யூதர்
கலாச்சாரம் மிகைத்து விட்டதனால் அந்த மக்கள் அதே மாதிரி அவங்களுடைய கலாச்சாரம் மிகைத்து வட்டிக்கு வாங்கினாங்க. அதற்காண்டி அவர்கள் புரோநோட்டில் எழுதி வாங்கினார்கள். அதற்கு அடமானம் பெற்றார்கள். அடமானமாக அவர்கள் பெற்றது திட்டமிட்டு பெற்றார்கள். பொருளையோ நகையையோ சொத்துக்களையோ அல்லது வகிக்கலையோ வாங்க மாட்டார்கள். இடம் இருந்தால் எழுதி கொடுங்கள் என்று கேட்டார்கள். இடத்தை எழுதி கொடுத்தார்கள். அந்த இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து தான் இஸ்ரேல் உருவானது. யூத மக்களுக்கு வட்டிக்கு விட்டு அவர்களுடைய இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஆக்கிரமித்து அபகரித்து தான் இஸ்ரேலை உருவாக்கினார்கள். எப்படி உருவாக்கினார்கள்? இஸ்ரேலை எப்படி உருவாக்கினார்கள்? 50 வருடத்துக்கு முன்பாக, அதாவது 1897 ஜியோனிசம், கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்பாக ஜியோனிசம் உருவாக்கப்படுகிறது. அவர்கள் உருவாகி 50 வருடங்களுக்கு பிறகு 1948 சுமார் 60 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த தியோடிர் ஹெசிஸ் என்ற ஒரு யூதன், மிகப்பெரிய திறமசாலி, மிகப்பெரிய அறிவாளி, அந்த யூதன் தான் ஒரு திட்டமிடுகின்றான், ஒரு சூழ்ச்சி செய்கின்றான். என்ன சூழ்ச்சி என்றால் சகோதரர்களே, 1934 இருந்து 1948 வரைக்கும், 1934 இருந்து 48 வரைக்கும் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உலகின் பல பகுதியில் இருக்கக்கூடிய யூதர்கள், ஜெர்மனியிலிருந்து ஹிட்லரால் விரட்டப்பட்டவர்கள், 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மற்ற ஐரோப்பிய நாடுகள் விரட்டப்பட்டவர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சுமார் 141 கப்பல்களில் 1 லட்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக திருட்டுத்தனமாக ஊடுருவி பலஸ்தீன் பகுதியில் குடியிருக்க ஆரம்பித்தார். எப்படி நீ தமிழ்நாட்டில் மார்வாடிகள் வந்து குடியேறினாங்களோ வட்டிக்கு விட்டு, அந்த மாதிரி இவர்கள் வட்டிக்கு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்தார்கள் பலஸ்தீன் பகுதியை. 141 கப்பல்களில் வந்து 1 லட்சம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறினார்கள். அந்த நேரத்தில் சகோதரர்களே 1942 ஒரு கப்பல், ஸ்ட்ரோமா கப்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல், அது ஜெர்மனியிலிருந்து புறப்பட்டு வருகின்றது. சுமார் 768 பேரை ஏற்றுக்கொண்டு இந்த கப்பல் பலஸ்தீனுக்கு வருகிறது. உடன் பலஸ்தீன் மக்கள் உஷாராயிராங்க. அப்போ பலஸ்தீன் வந்து ஐரோப்பிய ஆட்சியின் கீழ் இருக்கின்றது. அப்போ ஐரோப்பிய நாடு இந்த பலஸ்தீனுக்குள் உள்ள வந்து நிறைய பேர் ஊடுருவிட்டாங்க. 1 லட்சம் பேருக்கு மேல வந்துட்டாங்க. இது இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த கப்பலை தடுத்து திருப்பி அனுப்பிடுறாங்க. பலஸ்தீன் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி மற்ற நாடுகள் எல்லாம் போறாங்க தஞ்சம் புகுந்து. எந்த நாடுமே அவர்கள் அடைக்கலம் தயாரா இல்லை. 768 பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்திலே கப்பலில் இருந்த உணவு தீர்ந்து விட்டது, இருந்த பொருட்கள் தீர்ந்து விட்டன. எந்த நாடு அடைக்கலம் கொடுக்கல. இந்த நேரத்தில் தான் அந்த தியோடர் ஹெசிஸ் என்று சொல்லக்கூடிய சாம்ராஜ்யத்தினுடைய ஃபவுண்டர், ஜியோனிச மூவ்மென்ட் ஃபவுண்டராக அவன் திட்டமிடுறான். என்னவென்று, இந்த கப்பலை வெடிகுண்டு வைத்து தகர்த்து இதில் இருக்கிற அத்தனை பேரையும் கடல்ல மூழ்கி சாகடிக்க வேண்டும். கப்பல் இருக்கிறது யாரு? யூதர்கள். திட்டமிடுறவன் யாரு? யூதன். இவனே தன்னுடைய இனத்தை அழிப்பதற்காக திட்டமிடுகின்றான். எதற்காக? இந்த கப்பலை தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய சிம்பத்தி நம்ம ஏற்படும். உலக மக்கள் இந்த கப்பலை குண்டு வச்சு தகர்த்துட்டு பழைய முஸ்லிம்கள் போட்டா உலக மக்களுக்கெல்லாம் நம்ம மேல ஒரு இரக்கம் வரும், சிம்பத்தி வரும் என்று திட்டமிட்டு இவன் அந்த கப்பலை வெடி வைத்து தகர்த்து விடுகின்றான். உடனடியாக அதே இடத்துல 500 பேர் செத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மற்றவங்க செத்துறாங்க. இந்த சம்பவம் சகோதரர்களே உலக வரலாற்றில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதறி கிடந்த யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள் பலஸ்தீன் புனித பூமியிலே. அப்படி உருவானதான் சகோதரர்களே 1948 இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த யூதர்கள், ஆஸ்கனேஷியா யூதர்கள், இவர்களால் உருவாக்கப்பட்ட ஐநா சபை, இவர்களால் உருவாக்கப்பட்ட எல்லா மன்றங்கள், எல்லா பொது அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றது. திட்டமிட்டு செஞ்சாங்க, பிளான் பண்ணி செஞ்சாங்க. ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்றான், இந்த யூதர்கள் நல்ல அறிவாளிகள், அழகான முறையில் திட்டமிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு மேலே அறிவாளி ரப்புல் ஆலமீன். இவர்கள் மக்களை அழிப்பதற்காக, மக்களோடு சண்டையிடுவதற்காக திட்டமிட்டால் இவர்களை அறிவை பற்றி மெச்சிக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் யாரோடு சண்டை திட்டமிடுகிறார்கள்? அல்லாஹ்வோடு சண்டையிடுவதற்கு இவர்கள் திட்டம் திட்டுகிறார்கள். அல்லாஹ்வோடு சண்டையிடுவதற்கு இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மேலான சூழ்ச்சியான ரப்புல் ஆலமீன். அதுதான் அருமை சகோதரர்களே, காலத்திலே 1948 தான், இன்னைக்கு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் என்ற நாடே உருவானது. இவ்வளவு பாரம்பரியமான சமுதாயம், 5000-10000 ஆண்டுகள் பாரம்பரியமான சமுதாயத்திற்கு வெறும் 60 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இஸ்ரேல் என்ற ஒரு நாடே அவர்களுக்கு உருவாக்கப்படுகின்றது. இந்த நாடு உருவான பிறகு கூட பல நாடுகள் இந்த நாட்டை ஆக்கிரமிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இது ஒரு ஆக்கிரமிப்பில் உருவானது, பலஸ்தீனை ஆக்கிரமித்து உருவானது, பலஸ்தீன் மக்களை ஆக்கிரமித்து அவர்களை விட்டு உருவான நாடு இது என்று திட்டமிட்டு அதை உணர்ந்ததினால் பல நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அருமைக்குரியவர்களே, இந்தியாவிலே என்றைக்கு பாசிசம் தலை தூக்கியதோ, என்றைக்கு இனவெறி தலை தூக்கியதோ,
இஸ்லாமியர்களை இங்குள்ள மக்களை அழித்து விட வேண்டும் என்ற பாசிச சிந்தனையான RSSம் இந்து மகா சபையும் ஜனசங்கமும் என்றைக்கு தலை தூக்கியதோ அவர்கள் திட்டமிட்டது இந்த யூதர்களோடு கை கோர்க்க வேண்டும் என்று. ஏனென்றால் சூழ்ச்சிகள் செய்வதில் நன்றி கெட்டத்தனமாக நடப்பதில், செய்துவிட்டு பழியை அடுத்தவர்கள் மீது போடுவதில், தன்னுடைய இனத்தை காப்பாற்ற தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய இனத்தை அழிப்பது போன்ற எல்லா கெட்ட காரியங்களும் இவர்கள் இருக்கக்கூடிய குணமும் அவர்களுக்கு இருப்பதால் இவர்கள் முன்மாதிரியாக நினைத்தது அவர்களை. ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய பாசிஸ்டுகள், இங்கு இருக்கக்கூடிய பிராமண உயர்ஜாதிகள் இவர்களுடைய மூதாதையர்களும் அந்த யூதர்கள் தான். கரைக்கடல் பகுதியிலிருந்து இவர்களும் ஹைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்துக்கொண்டு இந்தியாவுக்குள் வந்தவர்கள். ஆகவே தங்களுடைய மூதாதையரோடு தொடர்பு கொண்டு இன்று வரை இங்கு இருக்கக்கூடிய பாசிஸ்டுகள் அங்கு இருக்கக்கூடிய இந்த யூதர்களோடு, எப்படிப்பட்ட யூதர்கள், அந்த செமெட்டிக் யூதர் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியமான யூதர்கள், அதுல கொஞ்சம் பேர் நல்லவங்க இருப்பாங்க, யூதர்கள் அல்ல, இந்த அஸ்கனேஷியா யூதர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த யூதர்களோடு நல்ல உறவை வைத்துக் கொண்டார்கள். அதனுடைய விளைவு RSS உத்தரவுக்கு இணங்க வாஜ்பாய் ஆட்சியிலே இந்தியாவிலே இஸ்ரேலுடைய தூதரகம் திறக்கப்பட்டது. அதுவரை இஸ்ரேல் தூதரகம் கிடையாது. வாஜ்பாய் ஆட்சியில் தான் RSS உத்தரவுக்கேற்ப இந்தியாவிலே தூதரகம் திறக்கப்பட்டது. ஆனால் இந்திய அரசு என்பது, இந்தியாவுடைய பாரம்பரியம் என்பது அங்குள்ள பலஸ்தீன் மக்களுக்கு, அங்குள்ள பாரம்பரியமான மக்களான அந்த பூமிக்கு சொந்தக்காரர்களான, சொந்த பூமியிலே அகதிகளாக ஆக்கப்பட்ட அந்த பலஸ்தீன் மக்களுக்கு தான் இந்தியா பாரம்பரியமாக உதவி செய்து கொண்டிருந்தது, அவர்களோடு உறவு வைத்திருந்தது. ஆனால் அருமைக்குரியவர்களே, அந்த உறவை சீர்குலைப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் இங்க இந்தியாவிலே பெரிய லாபி பண்ணுவாங்க, பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க யார் யாரெல்லாம் சந்திக்கணுமோ சந்திச்சு, யார் யாருக்கு என்னென்ன பலகீனமோ அந்த பலகீனங்களை பயன்படுத்தி, யார் யார் எப்படி மிரட்டணுமோ அப்படி மிரட்டி இங்கே ஒரு பெரிய லாபி செய்து கொண்டிருப்பார்கள். அந்த லாபியின் விளைவாக எப்படியாவது இந்தியா பலஸ்தீன் மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை விட்டு விலகி இவர்கள் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று பெரிய லாபி செய்தார்கள். அருமைக்குரிய அப்பொழுது இந்தியாவிலே எதிர்க்கட்சி இருக்கும் பொழுது, காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது இந்தியாவிலே யூதர்கள் லாபி செய்வதற்கு ஏஜெண்டாக யாரை பயன்படுத்தினார்களோ, எந்த பெண்ணை ஏஜெண்டாக பயன்படுத்தினார்களோ, தங்களுடைய யூதர்களுடைய ஏஜெண்டாக, யூதர் லாபி செய்வதற்கு ஏஜெண்டாக எந்த ஒரு பெண்மணியை இந்தியாவிலே பயன்படுத்தினார்களோ அந்த பெண்மணி தான் இப்பொழுது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். என்ன நடக்கும் இந்தியாவிலே? இஸ்ரேல் நடத்தக்கூடிய, இந்த காசாவில் நடக்கக்கூடிய அட்டூழியத்தை பற்றி பார்லிமெண்ட்ல விவாதிப்பதற்கு கூட அனுமதி இல்லை, பார்லிமெண்ட்ல பேசுவதற்கு கூட அனுமதி இல்லை. அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளிப்படையாக சொல்கின்றார், நமக்கு 2 நாட்டு உறவுகளுமே நமக்கு வேணும், அது தப்பா பேசிட்டீங்கன்னா இஸ்ரேல் கோவிச்சுக்கும், மனசு வருத்தப்படும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களுடைய உறவை பயன்படுத்திக் கொண்டார்கள், வலுப்படுத்திக் கொண்டார்கள் இஸ்ரேலோடு. அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட காலகட்டத்திலே இனிமேல் என்ன நடக்கும்? இதுவரை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்ன வரலாறு, இன்னும் தெளிவான வரலாறு இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஒற்றைப்படையான இரவினுடைய பயானில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் விரிவாக சொல்கின்றேன். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வருங்காலத்தில் என்ன நடக்கும்? இதுவரை நடந்தது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த அஸ்கனேஷியா யூதர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த யூதர்கள் உலகத்தில் வியாபித்து விட்டார்கள். மீடியாக்களிலே, தங்களுடைய தயாரிப்புகளிலே, தங்களுடைய பொருட்களிலே எல்லாவற்றிலும் வியாபித்து விட்டார்கள். வியாபித்து உலகளாவிய அளவிலே எல்லாவற்றையும் தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டார்கள். எப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, யாஜூஜ் மாஜூஜ் எப்படி வரானே தெரியாது, நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எங்க இருக்கிறாண்டு, உங்க காலடிகளில் 2 பேர் நின்றுட்டு இருப்பான் யாஜூஜ் மாஜூஜ் சொன்னாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஊடுருவிட்ட இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வருங்காலத்தில் என்ன நிகழும்? பெருமானா ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்கள்? இவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த வழிகாட்டுதல் என்ன? சகோதரர்களே, நாம் ஒன்றும் ஒரு வழிகாட்டுதல் இல்லாத, ஒரு வழி தெரியாத ஒரு வழிகட்ட கூட்டம் அல்ல இஸ்லாமிய கூட்டம், ஒரு அனாதை கூட்டம் அல்ல. நமக்கென்று அல்லாஹ் வழிகாட்டியிருக்கின்றான், அல்லாஹ் ரசூல் வழிகாட்டியிருக்கின்றார்கள். அந்த வழிகாட்டுதலை நாம் ஏற்று நடந்தால் மட்டும்தான் இதில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். அது என்ன வெற்றி, அது எப்படி நடக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு பயானில் சொல்கின்றேன். ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த யூதர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து இந்த உலகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்னவென்றால், என்னென்ன யூத படைப்புகள், என்னென்ன யூத ப்ராடக்ட்கள் இருக்கிறதோ அந்த ப்ராடக்ட்களை, யூத தயாரிப்புகளை முழுமையாக ஒதுக்குங்கள், முழுமையாக பாய்காட் செய்யுங்கள். இதுதான் இந்திய முஸ்லிம்கள் இந்த யூதர்களுக்கு அடிக்கக்கூடிய மரண அடியாக இருக்க வேண்டும். அவர் ஆசைப்படுவதெல்லாம் இந்த உலக செல்வத்திற்கு தான். ஆகவே நாம் நினைக்கலாம், நம்ம ஒரு ஆள் ஒதுக்குறதுனால, ஒரு சின்ன மக்கள் பாய்காட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது சொல்லி, பாதிப்பு ஏற்படுதோ இல்லையோ நம்முடைய உணர்வோடு சம்பந்தப்பட்டது. நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை கேட்பான், நீ இந்த இப்படிப்பட்ட ஒரு கோரமான, ஒரு அநியாயக்கார, ஒரு அட்டூழியமான, ஒரு குறுக்கு புத்தி கொண்ட, ஒரு கெட்ட புத்தி கொண்ட இந்த சமுதாயத்தை எதிர்த்து நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது, குறைந்தபட்சம் சகோதரர்களே, நாம் எதிர்த்து எதுவும் செய்யாவிட்டாலும்
அவர்களுக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்று அல்லாஹ் எடுத்து சொல்லலாம் அல்லவா? அவர்கள் ஆதரவாக நான் செயல்படலையா அல்லாஹ்? அவங்களுடைய கொக்கோ கோலாவை அவாய்ட் பண்ணேன், அவங்களுடைய கேஎஃப்சி அவாய்ட் பண்ணேன், அவங்களுடைய பெப்சி அவாய்ட் பண்ணேன், இதெல்லாம் புறக்கணித்தேன், இதெல்லாம் ஒதுக்கினேன். இன்னும் என்னென்ன பொருட்கள் இன்று இரவு தராவி பயானில் உங்களுக்கு சொல்லுகின்றோம் சகோதரர்களே. பொருட்களை எல்லாம் பட்டியல் எடுத்து நாம் புறக்கணிப்போம். இதுதான் நம்முடைய உணர்வோடு இந்த யூதர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு சிறிய முயற்சியாக இருக்கும். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த முயற்சியை வெற்றி பெற வைப்பானாக. அதே நேரத்திலே நாம் கேட்கக்கூடிய துவா, கேட்கக்கூடிய அழுகை, நம்முடைய துவாக்களும் நம்முடைய அழுகைகளும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்டு இந்த பலஸ்தீன் மக்களுக்காக, குறிப்பாக காசா மக்களுக்காக அடுத்து பெருநாளை எப்படி கொண்டாட போகிறார்கள், எப்படி எதிர்நோக்கப் போகிறார்கள்? ஏனென்றால் நோன்பையே வைக்க முடியவில்லை, நோன்பே அவர்கள் கேள்விக்குறியாகிவிட்டது, பெருநாளை எப்படி எதிர்நோக்கப் போகிறார்கள் என்ற கேள்விக்குறியோடு வாழக்கூடிய இந்த மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதற்காக, அல்லாஹ்வின் தரப்பில் மட்டும்தான் உதவி கிடைக்கணும், அந்த உதவி கிடைப்பதற்காக நாம் எல்லாம் துவா செய்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.